நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளை நினைவாகவே இருக்கிறீங்க, அது மாதிரி அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்கள் பிள்ளைக்கு என்னன்னே தெரியல, ஆனால் நீங்கள் அது நினைவாக இருக்கிறீங்க. அதுபோல தான் அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அதுதான் பிள்ளைன்றதுக்கு அர்த்தம். கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் சத்தியா, கர்த்தாவேவும் கம் போன்றாதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நீதி பர்வதம் போன்றாதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றேன், உம்மிழவே இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, தேர்ந்த நதியால் என் தாகத்தை தீர்ப்பவரே, கர்த்தாவேவும் அன்பு கில்லை எல்லை, கர்த்தாவேவும் வார்த்தை சத்தியா, கர்த்தாவேவும் நீதி பர்வதம் போன்றதே, உந்த ஞானமாள் கடல் போன்றதே, பாதம் பணிவே உள்ளமெல்லாம் அன்பால் நிறைக்கின்றீ, உம்மிழல்ய இளைப்பாறுதல், ஆத்துமாவை உந்தன் நன்மையால் நிரப்பி, பேரின்ப நதியால் என் போதகர் சாம்பி செல்லத்துறை நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழியர் பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜனவரி 12 அன்று ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். ஸ்பெஷல் அண்ட் பெக்யூலியர் லவ்னு சொல்கிறோம் இல்லையா, விசேஷமான விதத்தில், வித்தியாசமான விதத்தில் நம்ம நேசிக்கிறார். அதான் நம்ம பிள்ளைகளாக இருக்கிறோன்றதுக்கு அர்த்தம்னு சொன்னேன். எந்த விதத்தில் அந்த அன்பு வெளிப்படுகிறது, ப்ராக்டிக்கலாக பார்க்க போனால் எந்த விதத்தில் அது வெளிப்படுகிறது? ஒன்று, அவர் நம்முடைய வாழ்க்கையின் பேரில் ஒரு விசேஷ கரிசனை கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய புத்திரராயும் குமாரர்களாயும் குமார்த்திகளாயும் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் பேரில் அவருக்கு விசேஷ கரிசனை உண்டு. விசேஷ கரிசனைன்னா என்ன? விசேஷ கரிசனைன்னு சொன்னால் பல உதாரணங்களை சொல்லலாம். ஒன்று சொல்கிறேன் நான். வேதவசனம் சொல்லுறது, உங்கள் ஒவ்வொரு முடியையும் அவர் எண்ணி இருக்கிறார்னு சொல்லுறது, எண்ணி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம மேலே விசேஷ கரிசனை கொண்டிருக்கிறார். முடி பெருசல்ல, நம்ம ரொம்ப பெருசு அவருக்கு. ஒவ்வொரு முடியும் நம்முடைய ஒவ்வொரு முடியும் எண்ணி வைத்திருக்கிறார்னா நம்மை குறித்து அவ்வளவு விசேஷ கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நல்லோர் மீதும் தீயோர் மீதும் அவர் சூரியனை ஒதுக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர் மீதும் நீதி இல்லாதவர்கள் மீதும்
அநீதி உள்ளவர் மீதும் அவர் மழையை பொழிய பண்ணுகிறான்னு சொல்லுங்க. அந்த மாதிரி இல்லை, இது வேற. இது ரொம்ப விசேஷமான ஒரு அன்பு. நம்முடைய ஒவ்வொரு முடியும் அவர் கணக்கு வச்சு ஒன்று கூட எந்த விதத்திலும் நாம் பாதிக்கப்படக்கூடாது என்று அவர் நமக்காக he is watching out for us, he is specially concerned for us. அநேக கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தர் நம்ம குறித்து எவ்வளோ கரிசனை உள்ளவராக இருக்கிறார்ன்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்குது. அதனால தான் பாருங்கள், அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தான் என்னமோ இப்போ கதறி கண்ணீர் விட்டு கூப்பிட்டு அவரை கையை அசைச்சு அவர் எங்கேயோ கண்டுக்காத மாதிரி இருக்கிற மாதிரி இவங்க கத்தி கித்தி கூப்பிட்டு இவங்க என்ன பண்ணுறது, ஊராரெல்லாம் கூப்பிட்டு நீங்கள்லாம் சேர்ந்து கொஞ்சம் கூப்பிடுங்க பிரதர், அங்கே ஒரு 1000 பேர் செஞ்சோம் பண்ணுங்க, இங்கே ஒரு 1000 எல்லாம் செஞ்சோம் பண்ணால் அவர் பார்ப்பார். ஏன்னா அவர் கண்டுக்க மாட்டேங்கிறாரு, ஏன்னா அவர் கரிசனையற்றவராக இருக்கிறார், நம்மளை ஒன்றும் கண்டுக்க மாட்டேன்றாருன்ற எண்ணம் இவங்களுக்கு. நம்ம எல்லாம் சேர்ந்து கையை ஆட்டி கத்தி கித்தி கூச்சல் போட்டு கண்ணீர் விட்டு என்ன மாதிரி பண்ணாதான் அவர் இந்த பக்கம் கவனிப்பார் நம்மளை அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏதோ கிறிஸ்தவர் மத்தியில் இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அதுக்காக பல முயற்சியில் அவங்க இறங்குறாங்க பாருங்க. ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது. அவர் நம்மை குறித்து கரிசனை உள்ளவராக இருக்கிறார். நம்ம அவரை பற்றி நினைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் நம்ம பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய எண்ணங்கள்லாம் நம்மை குறித்ததாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் அவர் நம்மையே எண்ணி பார்த்து கொண்டு இருக்கிறார். இருக்கீங்களா? நம்மை பற்றியது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை தான் யோசிச்சுட்டு இருக்கிறார் அவர். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், நம்மளை யோசித்தே பார்க்கறது இல்லை. நான் இன்னைக்கு உபவாசம் இருக்க போகிறேன், எப்படியாவது அவர் சிங்காசனத்தை ஆட்ட போகிறேன், நான் எப்படியாவது கத்தி கதறி கத்திரட்ட கண்ணீர் விழ போகிறேன், என்ன கவனிக்கிறதே இல்லை. நம்ம நினைக்கிறோம் அப்படி பாருங்க. ஏன்னா நமக்கு இது விளங்கலை, பிள்ளைகள்ன்றது விளங்கலை. பிள்ளைகள்னா அர்த்தம் என்னன்னு விளங்கலை. எவ்வளோ விசேஷமாக வித்தியாசமான விதத்தில் நம்ம நேசிக்கிறார்னு விளங்கலை. எப்படி நம்ம பற்றியே அவர் யோசித்து பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைக்கலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, தினந்தோறும் எந்திரிச்ச உடனே சொல்லுங்க, கர்த்தாவே இன்றைக்கு என்னை நீர் எண்ணி பார்த்து கொண்டிருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், நான் உம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், என்னை நீர் நோக்கி பார்க்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கரிசனை உம்முடைய நினைவுகளெல்லாம் என்னை பற்றி இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நான் நினச்சி பார்க்கறதுக்கு, நான் தூக்கத்திலேருந்து எழும்புறதுக்குள்ள அவர் என்னை பற்றி யோசித்து உட்காந்துட்டு இருக்காருங்க. அதுதான் உண்மை. என்ன அற்புதமான எண்ணம் பாருங்கள். இதை உள்ளத்தில் வைக்கணும், இதை தியானிக்கணும். நம்முடைய பரலோக பிதா அப்படிப்பட்டவராக இருக்கிறார். நம் பிள்ளைகள்னால் இதுதான் அர்த்தம், நம்ம பற்றியே யோசனையில் இருக்கிறார். பாருங்கள், உங்கள் பிள்ளை சின்ன பிள்ளை பிறந்திருக்குது, இது உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இல்லை, அது பேனு படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிள்ளை அழுதா பாரு, பிள்ளை முழிச்சிருக்கா பாரு, எத்தனை மணிக்கு சாப்பிட்டுச்சு கடைசியா, இப்போ அடுத்தது எத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், இப்போ சட்டம் மாற்றணுமான்னு பாரு, சுத்தப்படுத்தணுமான்னு பாரு. இதே வேலையில் இருக்கிறாங்க. இவங்க தூங்க மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், நம்மை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. நிறைய பேருக்கு நமக்கு தெரியுறது இல்லை கர்த்தர் நம்ம பற்றி பேசி. நம்ம என்னமோ நினச்சிட்டு இருக்கோம், நம்ம தனியாக இங்கே அங்கலாச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். கர்த்தாவே என்னை நோக்கி பாரும், இதான் நிறைய பேருடைய ஜெபம். அவர் சொல்கிறாரு, நோக்கி பாருமா, அது இதை நான் உன்னையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நீ கொஞ்சம் இதை நோக்கி பாரு, இதை தியானி, இதை மனதில் வை, இதை வச்சு எண்ணி கர்த்தரை துதி, இதை வச்சு பலப்படு என்று சொல்லுகிறார் இல்லையா? நம்ம எல்லாம் எண்ணங்கள் மாறணும் பாருங்க. எண்ணங்கள் மாறலாம், ஜெபம் மாறும், நம்முடைய பேச்சு மாறும், எல்லாம் மாறும் பாருங்க. எல்லாம் மாறணும். கிறிஸ்தவர் மத்தியில் எல்லாம் மாறணும். மாற வேண்டிய காலமாக ஆயிடுச்சு, இப்போ வந்துருச்சு காலம். ரெண்டாவது, இருக்கீங்களா? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய நினைவாகவே இருக்கிறார். அதுதான் உண்மைங்க. நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளை நினைவாகவே இருக்கிறீங்க, அது மாதிரி அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். உங்கள் பிள்ளைக்கு என்னன்னே தெரியல, ஆனால் நீங்கள் அது நினைவாக இருக்கிறீங்க. அதுபோல தான் அவர் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். அதுதான் பிள்ளைன்றதுக்கு அர்த்தம். நான் பிள்ளைன்னு சொல்கிறேன், கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்கிறேன், அதனுடைய அர்த்தம் அதுதான். ரெண்டாவது, நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடினாலே எனக்காக என்னுடைய வாழ்க்கையை அவர் திட்டமிடுகிறார். He plans our lives. He plans for us because we are his children. கிறிஸ்தவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, சில நேரத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி யோசிக்கிறாங்கன்னா, அவங்க ஏதோ தேவை இருக்கும்போது கடவுள்கிட்ட போய் அண்டிக்கணும். சிலர் பார்க்குறீங்களா, கோயிலில் பார்ப்பீங்க, சில இடங்களில். இங்கே அப்படி கிடையாது. சில இடங்களில் அப்படி பார்ப்பீங்க. கோயிலுக்கு எப்போ வருவாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தால் தான் வருவாங்க. அவங்க வந்தவுடனே தெரியும் ஏதோ பிரச்சனை வந்துருக்குதுன்னு. இப்போ வருவாங்க, ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. கடவுள் ஏதோ அவங்களுக்கு உதவி செய்கிறாரு. கடவுள் இறக்கமுள்ளவர் பாருங்கள். இவங்க அவரை கண்டுக்கலனா கூட அவங்க அவர் உதவி செய்கிறாரு.
அடுத்தது எப்போ வருவாங்கன்னா, அடுத்த முறை புருஷன் பொண்டாட்டி சண்டை வருது பாருங்க. இது யார் மாமியார் மாமனார்லாம் ஒன்றும் பண்ண முடியல, அவங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒன்றும் பண்ண முடியல, யாரும் ஒன்றும் பண்ண முடியலன்னு போது அப்புறம் வருவாங்க. சார் பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர், ஆண்டவர் தான் அதை. சரி ஜெபம் பண்ணிங்கன்னா அதோடு அதுக்கப்புறம் அடுத்த முறை சண்டை வரும்போது தான் வருவாங்க. அடுத்த பிரச்சனைக்கு தான், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் வருவாங்க. இது பிரச்சனை வரும்போது வருகிற கிறிஸ்தவர்கள் அவங்க. கடவுள் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, பார்க்குறாரு அவரும். இவங்க அப்ரோச் அந்த மாதிரி. என்ன மாதிரி கிறிஸ்தவங்க இவங்க? ஏதோ பிரச்சனை வந்தால் கற்றுட்டு போகலாம், அதுக்கு தானே அவர் இருக்கார். இவர் பிரச்சனை மாஸ்டர். அவருக்கு மற்ற நேரத்தில் ஒன்றும் வேலை கிடையாது, அவர் உட்காந்துட்டு இருக்க வேண்டியது. பிரச்சனை வந்தோடனே இவங்க இங்கே வருவாங்க, உடனே ஐயோன்னொடனே அவர் அப்பான்னு வந்து உடனே டக்குன்னு உதவி செய்யணும். அப்படி தான் கர்த்தரை நினச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். ஆனால் கர்த்தர் அப்படின்னு நினைக்கிறது இல்லை பாருங்கள். கர்த்தர் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி நினைக்கிறது கிடையாது. அவர் ஒன்று அங்கே உட்காந்துக்கிட்டு நான் இங்கே இருக்கிறேன், அவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா வரட்டும், நான் ரெடி, எப்போ வேணா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இல்லை அவர். சரி அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவர் அவங்க உட்காந்துருக்காரு, நம்ம என்னைக்கு போனாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார், அவர் எப்பவும் இருக்கார் அப்படின்னு கிடையாது. அவர் எப்படி இருக்காருன்னா அதை விட பெட்டர் அவருடைய மெத்தட். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்பவும் உன்னை பற்றியே யோசிச்சுட்டு உனக்காகவே திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன். நீ நாளைக்கு என்ன பண்ண போகிற, அடுத்த வருஷம் என்ன பண்ண போகிற, நீ 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்க போகிற, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி திட்டமிடுவது, நீ என்ன படிக்கணும், எங்கே போகணும், என்ன செய்யணும், அதை நான் எண்ணி பார்த்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன்றார். இருக்கீங்களா? நம்முடைய வெல்ஃபேர், நம்முடைய வெல்பீயிங், நாம் நன்றாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் அவருடைய பெரிய கன்சர்னாக இருக்குது, அவருடைய பெரிய வாழ்க்கை நோக்கமாக இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவங்க நினச்சிட்டு இருக்காங்க கஷ்ட நேரத்தில் வந்து எதையா பெற்றுக்கொண்டு போகலான்னு. இல்லை, அவர் சொல்கிறார், இல்லை எப்போவுமே நான் உனக்காக திட்டமிட்டு கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சு கொண்டு இருக்கிறேன் என்று. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இந்த காரியம் ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா கவனிச்சிங்களா? நான் உங்களை குறித்து நினைத்திருக்கும் நினைவுகளை நான் அறிவேன். உங்களை பற்றி நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற நினைவுகள்லாம் எனக்கு தெரியும், என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ எவ்வளோ யோசிச்சுட்டு இருக்காரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் அவர் பார்க்கவே மாட்டுறாரு, என்னைக்கா வந்து கண்ணீர் விட்டால் ஏதாவது செய்வார் அப்படின்னு நினைக்கிறோம். அவர் சொல்கிறாரு, நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு தர்றதுக்கு, நீ எதிர்பார்த்திருக்கும் முடிவை உன்னுடைய கனவுகளால் நிறைவேற்றுவதற்கு நான் எவ்வளவு உனக்கு செய்ய வேணும் என்று திட்டமிட்டு கொண்டிருக்கிறேன்னு எனக்கு தான் தெரியுன்றாரு. அவைகள் தீமைக்கல்ல, அந்த நினைவுகள்லாம் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்போ கர்த்தருடைய நினைவுகள் அப்படி இருக்குது பாருங்க. ஒரு பிள்ளையை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பிள்ளை பிறந்த உடனே அந்த பிள்ளை வந்து சரி பிறந்தாச்சு, இப்போ எந்த நர்சரி ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதுன்னு யோசிச்சுன்னு இருக்கிறா. எப்படி ஃபீஸ் கட்டுறது, எப்படி டொனேஷன் கொடுக்கறது, யாரை பிடிக்கிறது, ரெக்கமெண்டேஷனுக்கு எப்படி இந்த ஸ்கூலில் நுழையிறது, என்ன பண்ணுறது, மளிகை சாமான் எப்படி வாங்குறது, இந்த மாதம் வாடகை எப்படி கட்டுறது, பஸ்ஸு பாஸ் எப்படி வாங்குறது, இதெல்லாம் இந்த பிள்ளை யோசிக்குதா? கிடையாது. இந்த பிள்ளைக்கு அதனுடைய விவரமே ஒன்றுமே தெரியாது. யார் இதெல்லாம் யோசிக்கிறது? தகப்பன் தான் இதெல்லாம் யோசிக்கிறார். தகப்பன் தான் யோசிக்கணும், தகப்பன் தான் இதெல்லாம் யோசிக்கிறார். பிள்ளைக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியல பாருங்கள். ஜாலியாக விளையாண்டுருக்குது. தகப்பன் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காரு. அது பிள்ளைக்கு இந்த ஆளை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியுது. பாவம் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் விளையாடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. கொஞ்சம் பந்து விளையாடுவார்னு பார்த்தா அவர் பிஸியாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து வேறு மைண்டில் இருக்கார். அவர் போகணும், காசு சம்பாதிக்கணும், கொண்டு வரணும், ஆயத்தப்படுத்தணும், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், திட்டமெல்லாம் அவர் நினைவெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. எப்படி ஸ்கூலில் போட போகிறேன், எப்படி ஃபீஸை கட்ட போகிறேன், என்ன பண்ண போகிறேன், துணியை வாங்கணுமே, அதை பண்ணணுமே, இதை பண்ணுமே, 1008 காரியத்தில் மனசில் வச்சு பிளான் போட்டுட்ருக்கிறாரு. நான் சொல்லுகிறேன், பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரலோக பிதா பூரண சர்க்குணராக இருக்கிற அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானவளை செய்யாதிருப்பது எப்படி அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் வாழ்க்கையை. நாம் அதனால தான் கவலைப்படக்கூடாது. பாருங்க, கர்த்தரை பின்பற்றணும், கர்த்தர்கிட்ட நெருங்கணும், அதுதான் நம்முடைய வேலை. ஏன்னா திட்டம் அவர்கிட்ட இருக்கு, திட்டம் அவர்கிட்ட ரெடியாக இருக்கிறது. நாம் அவரை விட்டு தூரமாக போயிட்டு இருந்தோம்னா நமக்கு திட்டமாக வழங்காது, கன்ஃபியூஷன் தான் இருக்கும். கிட்ட போனோம்னா என்ன ஆகும்? தெளிவு உண்டாகிறது. எந்த டைரக்ஷனில் போகணும், என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் எப்படி பண்ணணுங்கிற ஒரு தெளிவு உண்டாகிறது. மூன்றாவது, he leads and guides us. நம்மை வழி நடத்துகிறார், நம்மை அன்றாடம் நடத்துகிறார். ரோமர் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய
புத்திரராய் இருக்கிறார்கள். நான்காவது, he chastises us, அவர் சிட்சிக்கிறார். திருப்பவும் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால், நல்லா கவனிக்கணும், ஏன்னா அதை விளக்க போகிறேன் நான். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். யாரு? சரீரத்தின் தகப்பன்மார் எப்படி சிட்சிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ அதன்படி சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். இது பாருங்க, சிட்சிக்கிறார் தண்டிக்கிறார்னு ஒன்று ஜனங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஐயோ அப்படின்னு. ஏன்னா இதை பற்றி சில தவறான காரியங்கள்லாம் நிறைய ஜனங்க மத்தியில் இருக்குது. அந்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த பசங்க போய் இந்த ஹாக்கி ஈக்கி விளையாண்டு உளுந்து கொஞ்சம் சிராய்ப்பு அது ஏதாவது சில கையே ஒடிஞ்சு போடும், சில நேரத்தில் ஃப்ராக்சர் ஆகிடும், இந்த மாதிரிலாம் ஆகிடும் பாருங்கள். வீட்டுக்கு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான்னு ஆஸ்பத்திரியிலேருந்து உடனே அம்மா அப்பா என்ன சொல்கிறாங்க, போன வாரம் நீ கோயிலுக்கு வரல, கர்த்தர் சரியான தண்டனை உனக்கு கொடுத்தார். எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? சரியான தண்டனை உனக்கு கொடுத்தார். அதான் தண்டனை. கை போகாமல் இருக்கிறதுக்கு சந்தோஷப்படும், அடுத்த தடவை கை போயிடும், ஜாக்கிரதை. அதனால தான் சொல்கிறேன் நீ கோயிலுக்கு வரணும்னு, கை போயிடும். இது நீங்களும் கேட்டிருக்கீங்க, நானும் கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கிறேன். இது உண்மையா? இது உண்மையாக இருக்குமானால் யாருக்கும் கையும் இருக்காது, காலம் இருக்காது, ஒரு விரல் கூட இருக்காது. ஒரு தடவை எதையாவது உடைக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது கொஞ்ச நாள் பொறுத்து. ஏனென்று சொன்னால் நம்ம எல்லாருமே அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கிறோம். கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு நியாயமாக உடைச்சாலும் தகும், அந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஆனால் கர்த்தர் நல்லவருங்க, அவர் அப்படியே சிட்சிக்கிறாரு, அவர் அப்படியே தண்டிக்கிறாரு. நீங்கள் யாராவது உங்கள் பிள்ளை நீங்கள் தப்பு பண்ணிடுச்சுன்னு வைங்க, கையை உடைச்சிடுவீங்களா? இன்னைக்கு இந்த கை போச்சு, நாளைக்கு நீ தப்பு பண்ணிப்பாரு, அடுத்த கையை உடைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாங்க. யாரும் நல்ல தப்பம் யாரும் பைத்தியக்காரனாக இருக்கணும் அப்படி சொல்கிறாள் இல்லையா? யாரும் செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி. அப்போ சாதாரண மனுஷர்கள் கூட செய்யாத ஒரு காரியத்தை கடவுள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி எப்படித்தான் ஜனங்க சொன்னாங்களோ இத்தனை வருஷம் எனக்கு அது பொறுக்கவே இல்லை. எனக்கு அது எப்படி நியாயம்னு எனக்கு தோணவே இல்லை. எப்படி இவர்களுக்கு அது நியாயமாக தோணுதுன்னு தெரியல. இவர்கள் கடவுளோட நல்லவர்கள் மாதிரி காமிச்சிக்கிறாங்க. நான் செய்ய மாட்டேன், நான் கடவுள் செஞ்சுட்டார். நான் கையை உடைக்க மாட்டேன், ஆனால் கடவுள் உடைச்சிட்டார். எனக்கு உடைக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் கடவுள் பண்ணிட்டார். அப்படி கூட சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கு உடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க இல்லை. கையை உடைக்கிறது பார்க்குறதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா பெற்றோர். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? போ சாத்து உட. அவங்க சொல்கிறத பார்த்தா கடவுள் பரலோகத்தில் உட்காந்துக்கிறாரு, பூலோகம் முழுக்க டக்கு 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 மடக்குன்னு சத்தம் கேட்குது, எல்லா இடத்துலையும் கை உடையுது. எத்தனை கை உடையும் ஒரு நேரத்தில் பாருங்கள். ஐயோ கடவுளை, எப்படி கடவுள் அப்படி செய்கிறாருன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. கடவுள் அப்படி செய்கிறது கிடையாதுங்க. சிட்சிக்கிறார் தண்டிக்கிறார்னு சொல்கிறதெல்லாம் கடவுள் அப்படி செய்கிறது கிடையாது. எப்படி அப்படி செய்வார்? நம்மளே செய்யாத ஒரு காரியத்தை அவர் செய்வாரா? பொல்லாதவர்களாக இருக்கிற நாம் கூட அப்படி ஒரு காரியத்தை யார் கையும் உடைக்க மாட்டோம். நம்ம பிள்ளையாக இருந்தாலும் சரி, யார் பிள்ளையாக இருந்தாலும் கையை உடைக்க மாட்டோம். நம்ம தண்டனை வேணால் கொடுப்போம் மொழியை, கையை உடைக்கிற தண்டனையை கொடுக்க மாட்டோம். அதனால தான் இங்கே சொல்லியிருக்கு பாருங்கள், 9ஆம் வசனத்தில் க்ளீனாக சொல்லியிருக்கு, நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள். சரீரத்தின் தகப்பன்மார் யார்? உங்கள் அப்பா. எந்த அப்பா? பரலோ அப்பா இல்லை, இங்கே இருக்கார் பாருங்க அவரு. உங்கள் சரீரத்தின் தகப்பன்மார்கள் அவங்க என்ன பண்ணாங்க? சரீரத்தின் தகப்பன்மார்களாக இருக்கிறதுனால அவங்க பெரம்பெடுத்துட்டாங்க. அதே வசனம் சொல்லுது நம்முடைய ஆவிகளின் பிதா. கடைசியில் சொல்லுதா இல்லையா? ஆவிகளின் பிதா. என்ன வித்தியாசம்? உங்கள் அப்பா சரீர தகப்பன், அதனால் பெரம்பெடுத்துட்டு பட்டுன்னு போடுறாரு. இங்கே அவர் ஆவிகளின் தகப்பன். அவர் எப்படி டீல் பண்ணுறாரு? நாம் ஆவியாக இருக்கிறோம், அவர் ஆவி, ஒரு ஆவியை உண்டு பண்ணியிருக்கிறார். நாமும் ஆவி மனிதர்கள். நாம் ஆவி ஒரு சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுறோம், ஒரு மனதை உடையவர்கள், ஆத்மா உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம ஆவி தான். நம்முடைய ஆவிகளின் பிதா எப்படி டீல் பண்ணுறாரு? ஆவியோடு டீல் பண்ணுறாரு. அவர் சரீர பிரகாரமாக டீல் பண்ணுறது இல்லை, ஏன்னா அவர் சரீர தகப்பன் இல்லை. அவர் என்ன பண்ணுற? ஆவிகளின்
பிதா இந்த இடத்துல வரும்போது வேணும்னா அவர் ஆவிகளின் பிதானே சொல்லியிருக்குது. ஏன்னா அவர் ஆவியில டீல் பண்றாருன்றதை காமிக்கிறதுக்கு. நம்முடைய ஆவியில எப்படி டீல் பண்றாரு? கடவுளுடைய வார்த்தையை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு ஆவியில டீல் பண்றாரு. கடவுளுடைய வார்த்தை பாருங்க, ஆவியில ஒரு பிரம மாதிரி சில நேரத்தில் வேலை செய்யும். சுள்ளுன்னு இருக்கும் கேட்கும்போது. வசனத்தை கேட்கும்போது சில நேரத்தில் நாம் செய்கிற தவறுகளை அது சுட்டி காண்பிக்கிறது. நமக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறது. ஒரு தெய்வீகமான ஒரு துக்கத்தை நமக்குள்ளே உண்டாக்குறது. ஐயோ, நான் இப்படி பண்ணிட்டேனே, பண்ணக்கூடாது, இது கடவுளுக்கு பிரியமில்லாத காரியமாச்சே, நான் இந்த பாவத்தை செஞ்சிருக்கக்கூடாது, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு தெய்வீக சாரோ, காட்லி சாரோ உண்டு பண்ணுகிறது. அது இட் லீட்ஸ் டு ரிப்பென்டன்ஸ். அது மனம் திரும்புதலுக்கு நடத்துகிறது. நம்ம சரியாயிடுறோம். ஏன்னா உள்ள டீல் பண்ணுறாரு. எத்தனை பேர் இந்த உள்ள டீல் பண்ணுறது அனுபவிச்சிருக்கிறீங்க? எல்லாருமே எப்பாவது ஒரு நேரம் அதை அனுபவிச்சிருக்கோம். கர்த்தர் நமக்குள்ள ஒரு கன்விக்ஷனை உண்டு பண்ணுகிறார். நமக்குள்ளே தெரியுது, தப்பு பண்ணிட்டோம், நம்ம பாவம் பண்ணிட்டோம், இது சரி கிடையாது, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செஞ்சிட்டோம், மனம் திரும்பணும், நாம் அறிக்கை செய்யணும், விட்டு விடணும், அதை வழிகளை மாற்றிக்கொள்ளணும்னு தெரிஞ்சு நாம் மாற்றிக்கொள்கிறோம் பாருங்கள். அதுதான் சிட்சை. ஏன் பிள்ளைய தண்டிக்கிறோம்? தண்டனை கொடுக்கறதுக்காக இதாக வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். நம்ம தண்டனை கொடுக்கறதுக்காக தண்டிச்சிட்டு இருக்கிறோம் கிடையாது. பிள்ளையை திருந்தி ஒழுங்காக இருக்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம். அதுதான் அந்த மாதிரி தண்டனை. இது தண்டனைன்னு நீங்கள் என்னமோ நினச்சக்கூடாது, தூக்கு தண்டனை மாதிரி கிடையாது. திருந்தி வர்றதுக்கு, ஆளை மாற்றுறதுக்கு வேண்டிய ஒரு வேலை. அதை உள்ள பரலோக பிதா செய்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், கர்த்தர் எவ்வளோ நல்லவர். தம்முடைய வார்த்தையை கொண்டு, பரிசுத்த ஆவியை கொண்டு நம்ம உள்ள நம்மோடு பேசி நம்மை திருத்துகிறார், மனம் திரும்புதலை ஏற்படுத்துகிறார். பாவத்தை குறித்த அந்த ஒரு எச்சரிப்பையும் அந்த மனம் திரும்புதல் நமக்குள்ளே ஏற்படுத்தி நாம் திருந்தி வாழும்படியாக நம்ம மனதை திரும்ப வைக்கிறாரு. நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கும்படியாக, திருந்தும்படியாக, இனி அதை செய்யாமல் விட்டு விடும்படியாக எல்லா வேலையும் உள்ள நடக்கிறது. மதுரை வெற்றி வாழ்வு கூட்டங்கள். சாம்பி செல்லத்துறை பேசுகிறார். நாள் 2015 ஜனவரி 14, 15. நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், மதுரை 3. மேலும் விவரங்களுக்கு கீழ்காணும் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும் நிறைந்துள்ளது. ஏராளமாய் ஏராளமாய் தாராளமாய் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அனைத்தையும் தருகின்றே அனுபவிக்க. சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் இனிய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகம் சமூகம் சமூகம் என்றும் பேரானந்தம், சந்நிதானம் நித்திய பேரின்பம், காருண்யத்தால் எம்மை சூழ்ந்து கொண்டே, பூலோகமும் நன்மையாலும் அன்பாலும்